Hi friends, welcome to Rojas cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே சூப்பரா ஈஸியா ரொம்ப டேஸ்டியான சிக்கன் சாசேஜ் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் போன வீடியோல சிக்கன் சாசேஜ் வீட்லயே எப்படி செய்யறதுன்னு போட்டிருந்தேன். அதனோட லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு அதை வச்சு தான் நம்ம பிரியாணி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களோட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், நீங்க என்ன நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதுல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அது நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு சஜஷன்ல போகும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் அரிசி ஊற வச்சிருக்கேன். நான் வந்து சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். 3 விளக்கு அரிசி எடுத்து நான் அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். அப்புறம் இதுக்கு தண்ணி, சாசேஜ், இன்கிரீடியன்ஸ் எல்லாமே ரெடியா இருக்கு. நான் இன்கிரீடியன்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் இன்னைக்கு வந்து குக்கர்ல தான் செய்ய போறேன். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் குக்கர்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதில் வந்து ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். பிரியாணி இலை, அதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு எல்லாமே என்னென்ன ஸ்பைசஸ்லாம் இருக்கோ எல்லாத்துலேயும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கல்பாசி, அதுக்கப்புறமா நட்சத்திர சோம்பு எல்லாத்துலேயும் 2 சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். நல்லா ஃப்ளேவர் வர்றது வரைக்கும் நம்ம நல்லா இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதில் வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் அன்றைக்கி வந்து 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கணும். அது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் ஃப்ளேவருக்காக. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கிடலாம். இப்போ நல்லா வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். பேஸ்ட்டு சேர்த்து நல்லா அந்த பச்சை வாசனை போகிறது வரை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா இதில் வந்து தக்காளி சேர்த்துடலாம். நான் வந்து 2 தக்காளி எடுத்து நல்லா மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கணும், நல்லா பேஸ்ட் மாதிரி வதங்கணும். அடுத்தால இதில் வந்து புதினா, கொத்தமல்லி 2 சேர்த்து 1 கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இதில் வந்து மசாலா சேர்த்துடலாம். ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்றால வத்தத்தூள், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா. வத்தத்தூள் வந்து காரத்துக்கு ஏற்றால சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு தொக்கு மாதிரி வதக்கிக்கணும். அடுத்தால இதில் வந்து தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். பிரியாணி வந்து ஒவ்வொன்றையும் நல்லா வதக்கணும், அப்போ தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். தயிர் சேர்க்கும்போது கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா லைட்டாக அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரது மேலே தெரியும் பாருங்கள், அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரது வரை வதக்கணும். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம சாசேஜ் சேர்த்துக்கலாம். நான் போன வீடியோலேயே சாசேஜ் செய்யும் போது அதில் உப்பு போட்டு தான் செஞ்சுருந்தேன். அதனால நீங்கள் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க உப்பு. சாசேஜ் சேர்த்துட்டு நான் ஒரு 3 நிமிஷம் நம்ம வந்து மிதமான தீயிலே வச்சு இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 3 விளக்கு அரிசி எடுத்ததுனால அதுக்கு வந்து 6 கப் தண்ணி எடுத்திருக்கேன். நான் வந்து சாப்பாட்டு அரிசி, அதனால ஒரு இதுக்கு வந்து 2 கப் தண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து பிரியாணி அரிசினா பாஸ்மதி அரிசினா 1க்கு 1.5 வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்து தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதில் வந்து அரிசி சேர்த்துடலாம். அரிசி சேர்த்து நல்லா கொதிக்கணும். அரிசி சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அந்த அரிசி சாப்பாடு வந்து நல்லா ஒரு 50% வெந்து கொஞ்சம் அது வந்து அந்த சாப்பாடு மேலே தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மூடி போட்டு மூடணும். இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், அந்த அரிசி வந்து நல்லா ஒரு 50% வெந்துடுச்சு. லைட்டாக மேலே தெரியுதுலாம் நல்லா. இப்போ வந்து நான் இதில் மூடி போட்டு மூடிக்கிறேன். மூடி போட்டு விசில் போட்டு இதை வந்து சிம்மில் வச்சு ஒரு 15 நிமிஷம் வைக்கணும். விசில் அடிக்குதோ இல்லையோ 15 நிமிஷம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். இப்போ எனக்கு வந்து 15 நிமிஷம் ஆகிடுச்சு. நான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். அடுப்பு ஆஃப் பண்ணோடனே ஓப்பன் பண்ணாமல் ஒரு 5 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நான் ப்ரெஷர்லாம் எடுத்து விட்டுறது இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருக்கு. கடைசியாக நம்ம வந்து கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் வந்து ஆப்ஷனல் தான், இல்லைன்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக கிளறி விட்டுட்டு நம்ம வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சிக்கன் சாசேஜ் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரையும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.